அன்பானவர்களே, இது ரொட்டே நிச்சயம் நல்லதை விரும்பும் முருகானந்தன். தியானம் செய்வோர் கவனத்திற்கு, நம்ம திருப்பூர் பக்கத்தில் தியானம் செய்வதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான இடம் தான். அதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது அப்படியே இப்போ இளம் காலை வேலை, காலை 8 மணி, அப்படியே தகதகன்னு ஜொலிக்கக்கூடிய அற்புதமான பாறை. இது ஒரு சிறு பாறை தான். இந்த சிறு பாறை மேலே உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிறப்போ மனம் லயப்படுவதும் வசப்படுவதும் மிக எளிதாக இருக்கிறது. அற்புதமான பாறை இது, ரொம்ப பொருத்தமாக இருக்குது. எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சேவு தாண்டி போத்தம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இடதுபுறமாக திரும்பினீங்கன்னா அது தண்ணீர் பந்தல் பாளையம்ங்கிற குட்டகம் ரோட்டில் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த பாதையில் நடுவால் இந்த பாறை இருக்குது. இந்த பாறைக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லணும் அப்படின்னா, தெய்வாசிட்டி அறக்கட்டளையினுடைய முதியோர் இல்லமானது பாருங்கள் அமைஞ்சிட்ருக்கு. சாலையோரத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கான முதியோர் இல்லத்தை ஒரு தெய்வாசிட்டி அறக்கட்டளையானது நிறுவிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு அருகாமையில் தான் இந்த பாறை. அது இந்த பாறையில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிறப்போ அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா பாருங்கள், சுற்றி எங்கேயும் தொந்தரவே இருக்காது. எப்போதாவது அரிதாக வருகின்ற வாகனங்கள், மற்றபடி எந்த விதமான சப்தமும் இல்லாமல், நம்முடைய மனநிலையை கெடுக்கக்கூடிய எந்த விதமான சப்தமும் இல்லாமல், அதே போல் நல்ல இயற்கையான சூழல், நல்ல காற்று, நல்ல கதிரவன் ஒளி, அருமையான இடம், சுற்றிலும் நிம்மதியான ஒரு சூழல். அப்போ இங்கே தவம் மிக எளிதாக வசப்படும், தியானம் மிக எளிதாக சாத்தியமாகும். அதனால் தியானம் செய்கின்ற அன்பர்கள் இந்த இடத்தில் அமர்ந்து, இந்த பாறையின் மீது அமர்ந்து, விவேகானந்தர் பாறை போல இது எனக்கு இப்பொழுது அமர்ந்து நீங்கள் தியானம் செய்தால் உங்கள் மனம் எளிதாக வயப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறையாக இருக்கின்றன. வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.